ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, சிறுகீரையில கடையல் செய்வாங்க, பொரியல் செய்வாங்க, துவையல் செய்வாங்க, கூட்டு செய்வாங்க. ஆனா இப்போ நம்ம சிறுகீரையில பீஃப் போட்டு தொக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சிறுகீரை பீஃப் தொக்கு செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ்: 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன், 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சிறுகீரை கட்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதுல 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் சீக்கிரமா வெங்காயம் வதக்கும். இதையும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சு தக்காளி இதுல சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சு பீஃப் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா கலக்கிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா, இதெல்லாம் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக விடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப நம்ம குக்கரை மூடி ஒரு 5 ல இருந்து 6 விசில் கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். கறியை பொறுத்தது 5 ல இருந்து 6 கொடுக்கலாம், இல்லைன்னா 6 ல இருந்து 7 கூட கொடுக்கலாம். இப்ப வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். 6 ல இருந்து 7 விசில் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம இதுல கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம சேர்த்துக்குங்க. எல்லா கீரையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போற அளவுக்கு. கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுல தண்ணி சேர்க்காம ஒரு விசில் கொடுத்து இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி கறி வெந்துடுச்சு, அதனால நம்ம ஒரு விசில் கொடுத்தா போதும். ஒரு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்ல உங்க இஷ்டம். உங்க கிரேவியா இருந்தாலும் பரவாயில்லனா ஓகே. அவ்வளவுதாங்க, நம்ம சிறுகீரை பீஃப் தொக்கு ரெடி.
சூடான சுவையான சிறுகீரை பீஃப் தொக்கு ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.